திருநீரோட மகிமை என்னன்னா, சிவலிங்கம் இல்லாத ஊரு வீண் இல்லையா? அதே மாதிரி நீரில்லா நெற்றி பாழ்னா என்னன்னா, நீரை மாற்றவே முடியாது. நீர்னா திருநீர்னா அது திருநீர் தான். பிறவியை அறுக்கிறது நம்ம திருநீர் தான். மறுபிறவியே இல்லாமல் இருக்கணும்னா பிறவாத வரம் வேண்டும். என் பிழையால நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத மனம் வேண்டும். பிறவாத வரம் வேண்டும். என் பிழையால நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத மனம் வேண்டும். இந்த திருநீற்றை இட்டுனுட்டால பிறவியே கிடையாது. அதுதானே. அதனால இந்த திருநீருடைய பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம். முருகனோட பெருமை மாதிரி இந்த நீருக்கும் ஒரு பெரிய பெருமை உண்டு. அதே மாதிரி நம்ம பழனியில பழனி மலை ஆண்டியத்தான் பார்க்க வந்தோம் சாமி, நடையா நடந்து வந்தோம் காக்க வேணும் சாமி. பழனி மலை ஆண்டியத்தான் பார்க்க வந்தோம் சாமி, நடையா நடந்து வந்தோம் காக்க வேணும் சாமி. பழனி மலை உச்சியிலே பழம் இருக்குது, அதை பார்த்து பார்த்து ருசிப்பவர்க்கு மனம் நிற்குது. பழனி மலை ஆண்டியத்தான் பார்க்க வந்தோம் சாமி, கால்நடையா நடந்து வந்து காக்க வேணும் சாமி. மத்தியானம் உச்சிகால பூஜை. நவபாஷானத்துலேருந்து அப்படியே வீவுதி எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பா. எல்லாருக்கும் சர்வ ரோகமும் எல்லா குறைகளும், ரோகத்தில் இருக்கிற வியாதியாக மட்டும் இல்லை, மனக்குறை மன சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்சு கொடுக்குற நம்ம பழனியப்பன் விபூதி, பழனி ஆண்டியோட விபூதி, திருச்செந்தூர் விபூதி, பழனி விபூதி, ஆறுபடை வீடு விபூதி, எல்லா முருகன் கோவில் விபூதிக்கும் தனி அலாதியான ஒரு மதிப்பும் பெருமையும் பெரிய தாற்பயமும் உண்டுன்னு இது மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன்.